இறைவனை பார்க்கிற முயற்சிக்கு என்ன வேண்டும்? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. கருணைன்னா என்ன, அன்புன்னா என்ன? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேல காட்டக்கூடியது அன்பு. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேல காட்டக்கூடியது அன்பு. நீங்க முதல்ல உங்க குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட அன்பு செலுத்த முயற்சி செய்யணும். அந்த அன்பை எப்படி விரிவுபடுத்துறதுங்கிறதா முக்கியமானது. வள்ளலார் சாமி சொல்லியிருக்காரு, முதல்ல உன் குடும்பத்தில் உள்ளவர்களோட அன்பு செலுத்து, பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள அன்பு செலுத்து, அந்த தெருவில் உள்ளவர்கள்ட்ட பூரா அன்பு செலுத்து, அந்த ஊரில் உள்ளவர்கள்ட்ட பூரா அன்பு செலுத்து, அந்த மாவட்டத்தில் உள்ளவங்களை பூரா அன்பு செலுத்து, அந்த மாநிலத்தில் உள்ளவங்களை பூரா அன்பு செலுத்து. அன்பை உலகமயமாக்கு. அதாங்க ஆன்மீகம். ஆன்மீகம்னா வேற ஒண்ணும் கிடையாது. அன்பே சிவம். அதான் நம்ம தத்துவங்கள் சொல்லுது, திருமந்திரம் அதுதான் சொல்லுது. அப்ப கருணைன்னா என்ன? ஒரு மனுஷன் உலகளாவிய அனைத்து மக்களையும் அன்பு செலுத்துவது அன்பு. அனைத்து உயிர்கள் மேலும் அன்பு செலுத்துவது கருணை. கருணையிலே கடவுளையும் காணலாம், அந்த கடவுளிலே கருணையும் காணலாம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பு செலுத்தணும். ஒரு புறா எங்கிருந்து அடிபட்டு வந்தது, ஒரு மண்ணை அந்த புறாவை காப்பாற்றி அந்த புறாவுக்கு பதிலாக தன்னுடைய சதையை அறுத்து கொடுத்தான். அதான் கருணை. ராஜாவோட மகன் அவன் தேரை ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு கண்ணுக்குட்டி அடிபட்டு செத்து போச்சு. அந்த குட்டியினுடைய துயரத்தை போக்குவதற்காக வேண்டி தன்னுடைய மகனையே, தனக்கு பின்னால பட்டத்துக்கு வரக்கூடிய மகனையே தேர்ல தேர் சக்கரத்துல பலி கொடுத்தான் ஒரு மன்னன். கருணை. ஏன்னா அந்த பசுவினுடைய துயரத்தை கண்டு இவன் வருந்துறான். அப்போ எல்லா உயிர்கள் மேலும் அன்பு செலுத்துவது கருணை. ஒருத்தன் மயிலுக்கு குளிர் வருதுன்னு சொல்லி ஒருத்தன் போர்வையை கொடுத்துட்டு போனான். ஒருத்தன் முல்லை கொடி பறந்துகிட்டே போகுது, அதுக்கு இடமில்லைன்னு சொல்லி தான் வேறையே அங்கே விட்டுட்டு வந்துட்டான். இதான் கருணைக்காக வேண்டி சொல்றேன். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அன்புதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதும் எங்கனும் நான் சென்றே எந்த நடந்து அற்புகளை எம்பியிட வேண்டும். செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ உறுத்தல் வேண்டும். தலைவன் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. ஏன் அருள் பிரகாச வள்ளலார் சொல்றோம்னா இதான் கருணை. அனைத்து உயிர்களுக்கும் அன்பு செலுத்தணும் சொன்னாரு. வாடிய வேரை கண்ட போதெல்லாம் மனம் வருந்தினாரு. அதனால ஆறறிவு உயிர்களில் இருந்து ஓரறிவு உயிர் வரை அனைத்து மேலும் கருணை கொண்டிருந்தால் தான் இறைவனை காண முடியும். இறைவன் ஜோதி வடிவான இறைவனை உன் உள்ளத்துக்குள்ளேயே காணலாம். உன் உடம்பையே ஒளி உடம்பாக மாற்றலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நீ இப்படி கருணை உள்ளவனாக மாறினால் உன்னுடைய உடம்பு ஒளி உடம்பாக மாறிவிடும். மரணமிலா பெருவாழ்வு எய்தலாம். மரணமிலா பெருவாழ்வு ஒன்றும் கிடையாது. உன் உடம்பு முதல்ல நீங்க சிவையனமேன்னு செஞ்சு இருக்க முதல்ல செம்பு நாள் ஆகிய உடம்பு போல ஆகும். பிறகு பொன்னால் ஆகிய உடம்பு போல ஆகும். அதன் பிறகு நீங்கள் மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அனைத்து உயிரினத்தும் அன்பு கொண்டு கருணையுடையவர்களாக இருந்தால் ஒளி உடம்பாக மாறிவிடும். அந்த ஒளி உடம்புடைய இறைவனிடம் சேர்ந்து விடலாம். அதுதான் அவருடைய தத்துவம். மரணமிலா பெருவாழ்வு எல்லோரும் அடைய முடியும்னு சொன்னார். அதுக்கு கருணை வேண்டும்னார். அப்ப அந்த வடலூர்ல அவர் தங்கியிருந்து ஆன்மீக ஒருமைப்பாட்டுணர்வு இந்த சித்தாந்தத்தை தான் உலகத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சார். வடலூர்ல தங்கியிருந்து இது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த தத்துவம் தான் ஆன்மீக ஒருமைப்பாட்டுணர்வு சித்தாந்தம். ஒளிவடிவானவன் நீ கருணை செஞ்சாச்சுன்னா அந்த உன்னுடைய உடம்புலேயே அந்த ஒளிவடிவான இறைவனை காணலாம். உடம்பும் ஒளி உடம்பா மாறும். நீ மரணவிழா பெய்வா இருப்ப அந்த எய்தலாம். அந்த ஒளி உடம்போடைய ஒளி இறைவனை அடையலாம். அதான் அவருடைய தத்துவங்க. இதுக்காக வேண்டிதான் அவர் என்ன செஞ்சாரு, சத்திய தர்மசாலை அப்படின்னு சொல்லி ஒண்ணு நிறுவனார். 22/5/1867 சத்திய தர்மசாலை. யார் வந்தாலும் போய் சாப்பிட்டுக்கிடலாங்க. பசின்னு யார் வேணாலும் போய் அங்க உணவு தரப்படும். ஏன்னா பசி வந்தால் 10 பறந்து போகுங்கிறதுனாலதான் பசி வந்தா 10 பறந்து போகும். ஆன்மீக உணர்வுகளை மக்களை செலுத்த முடியாது.
அதனால பசியை முதல்ல போக்கணும். பசி வந்தால் பத்தும் பறக்குமே. என்ன 10? மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல், 10ம் பசி வந்திட பறந்து போகும். அவையார் சொல்லியிருக்காங்க. ஆக பசி வந்தா எல்லாமே போயிடும். அதனால மக்களை பசி இல்லாம வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் சத்திய தர்மசாலையை 22/5/1867 ஆரம்பிச்சாரு. அங்க அணையாத அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்துல யாரு பசியே இல்லைன்னு என்னைக்குமே பசியே இல்லைங்கிற நிலைமை என்னைக்கு வருதோ அன்னைக்கு வரைக்கும் எரிந்து கொண்டுதான் இருக்கும். அதான் முக்கியமான அவரை வள்ளலார்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, யாருமே பசியால வாடக்கூடாது. தனி ஒரு மனிதனுக்கு உணவினைகளில் ஜெகத்தினை அழைத்துடுவோம்னு பாரதியார் சொன்னாரு. அதை செய்து காட்டினார். இவ்வளவு ஆங்கிலேய அரசாங்கம் நம்ம நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது செஞ்சிருக்கிறார். அவங்கெல்லாம் இவருடைய அந்த உணர்வையும் அவருடைய தொண்டையும் பார்த்து இவருக்கு எந்த விதமான கெடுதலும் செய்யாம இவருடைய முயற்சிகளுக்கு கை கொடுத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். ஏன்னா தூய்மையான ஆன்மீகவாதிகளை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆன்மீக ஒருமைப்பாட்டில் முதல் பசி பணியை நோக்குறது தான். நமக்கு எல்லாமே நமக்குன்னே நினைச்சுக்கிடக்கூடாது. திருமந்திரம் அதைத்தான சொல்லுது. ஆர்க்கும் இடுமின் அவரிவர் என்னன் மின், எல்லாருக்கும் போடு, யார் எவர்னு பார்க்காத, பார்த்திருந்து உண்மின், நீ சாப்பிட்றதுக்கு முன்னால அக்கம் பக்கம் பாரு, உன்னையோட அதிகமான பசியில் எவனா இருக்கானா அப்படிங்கிறத பாரு, பார்த்திருந்து உண்மின், பழம்பொருள் போற்றன் மின், நீ வாட்டுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்காத, வேட்கை உடையீர் விரைந்தொல்லை உண்ணன் மின், வேக வேகமா சாப்பிடாத, 4 பேருக்கு கொடுக்கலாம். ஆக எவ்வளவு நேரம் கழிச்சு சாப்பிட முடியுமோ, யாருக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்து சாப்பிடு. காக்கை கடந்துன்னும் காலம் அறிமினே, காக்காயை எப்படி தன்னுடைய இனத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு சாப்பிடுதோ அதே போலதான் நீயும் சாப்பிடணும் அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. அந்த திருமந்திர கோட்பாடை வச்சுதான் இவரு சத்திய தர்மசாலையை நிறுவி எல்லாருக்கும் உணவளித்தார். திருமந்திரத்தினுடைய கோட்பாடை இவர் எடுத்துக்கொண்டார். திருஞான சம்பந்தரை குருவாக ஏற்றுக்கொண்டார். அதான் இவரை பத்தி இவ்வளவு எல்லாரும் தெரிந்திருக்க வேணும், அதிகமாக தெரியணுங்கிறதுக்காக வேண்டிதான் நம்ம வள்ளலாரை பத்தி இப்போ இவ்வளவு விளக்கமா பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த இவருடைய கொள்கையே ஓரறிவு உயிர் கூட வாடக்கூடாது. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடி இருக்கார். அவருடைய மனம் அப்ப எவ்வளவு கருணை உள்ளதா இருக்குன்னு பாருங்க. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டுள்ள மதித்தேன். வீடுகள்லாம் போய் தெருவா பிச்சை எடுத்தும் பசி தீராம இருக்கானே அவங்களை கண்டெல்லாம் உள்ளம் மதித்தேன். நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேரூர கண்டுமை துடித்தேன். உடம்பு சரியில்லாம இருக்கவங்களை பார்க்கும் போதெல்லாம் வருத்தப்பட்டிருக்கிறாரு. ஈடின் மாணிகளாய் ஏழைகளால் நெஞ்சிழைத்தவர் தமர் கண்டே இழைத்தேன். இப்படி பசியினாலேயும் நோயினாலேயும் இழைத்து போனவர்களை கண்டெல்லாம் இவர் வாடி இருக்கிறாரு. அதனாலதான் இவர் வள்ளலார். பயிர் வாடினாலே வாடி இருக்காருன்னா இவர் எவ்வளவு பெரிய கருணை உடையவர். கருணை இருந்தால்தான் ஒளிவடியா இறைவனை காணலாம் என்பதை இன்றைக்கு மிக குறுகிய காலத்திற்கு முன்னால் நமக்கு வாழ்ந்து காட்டி சென்ற அருளாளர் அவர் என்ன சொல்றாரு, எல்லாருமே மரணவிழா பெருவாழ்வு எய்தணுங்கிறதா அவருடைய நோக்கமா இருந்திருக்குது. மரணவிழா பெருவாழ்வு எல்லாம் எய்தணும், எல்லாருமே கருணையோடு இருக்கணும், எல்லாருமே தன்னுடைய உடம்பை ஒளி உடம்பா மாற்றணும், அந்த ஒளி உடம்போடையே இறைவனை போய் சேரணுங்கிறதா அவருடைய என்ன தீவிரமா இது இருக்குது. அதுக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும். எல்லா உயிர்களையும் நேசிக்கணும்னா உயிர்களை கொண்டு சாப்பிடலாமா? எல்லா உயிர்களையும் நேசிக்கணும் அப்படின்னா ஒரு உயிரை கொண்டு சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. அதைத்தான் அவரு தீவிரமா வலியுறுத்தி இருக்கிறார். அந்தனர் என்போர் அறவோர் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டோடுகளா